ரவூப் ஹக்கீம் மற்றும் நிசாம் காரியப்பர் தாக்கல் செய்த மனு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தில் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்து மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்யுமாறு சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா சிறிவர்தன கோரிக்கை விடுத்தார். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் பொதுத் தேர்தல் நடைபெற்ற போதிலும் 2025 ஆண்டு அக்டோபர் மாதமே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். குறித்த கால அவகாசம் கடந்த பின்னரே மனுதாரர்கள் இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளதாக அவர் வாதிட்டார். 2 மனுதாரர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்படுத்திக் கொண்ட கூட்டணியின் கீழேயே பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் எனவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரை மனுவில் ஒரு பிரதிவாதியாக பெயரிடாதது ஒரு குறைபாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். மனுதாரர்களின் கோரிக்கைக்கமைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள் என தேர்தல் ஆணைக்குழுவினால் பாராளுமன்றத்திற்கு ஏற்கனவே கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அதன் பிரகாரம் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு கோரினார். கடந்த பொதுத் தேர்தலில் தமது சேவை பெறுநரின் கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதாக மனுதாரர் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என தேர்தல் ஆணைக்குழுவினால் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மன்றில் குறிப்பிட்டார். எனவே தமது சேவை பெறுநர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள் என பாராளுமன்றத்திற்கு அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடுமாறு கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக அவர் தெரிவித்தார். எனினும் மனுதாரர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர்கள் என தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளதால் இந்த மனுவை மீள பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணியம் கோரிக்கை விடுத்தார். வாக்காளர்கள் ஒரு கூட்டணிக்கு வாக்களித்துள்ள நிலையில் இந்த மனுதாரர்கள் எவ்வாறு பாராளுமன்றத்திற்குள் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என இதன்போது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன வினவினார். வாக்காளர்கள் ஒரு கூட்டணிக்கு வாக்களித்திருந்தாலும் விருப்பு வாக்குகள் மூலம் தமக்கு விருப்பமான ஒரு உறுப்பினரை தெரிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் மன்றில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான அறிவித்தல்களை வெளியிடாமலேயே அதனை தள்ளுபடி செய்ய தீர்மானித்தது.